உன் முடிவை நீ சொல்லிட்ட. இதை நான் எப்படி அவங்க கிட்ட சொல்ல போறேன்னு எனக்கு தெரியலையே. இப்படி ஒரு சிக்கலான இடத்துல என்ன நிறுத்திட்டியே. இப்ப நான் என்ன செய்ய? ஆத்தா நந்தினி, ஏத்தா என்ன இவ்வளவு நேரமா சாமிகிட்ட உத்தரவு கேட்டுட்டு இருப்பா? சரி, கருப்பு என்ன சொல்றாரு? உத்தரவெல்லாம் வந்துருச்சுன்னு. அப்பாடா. ஏத்தா ஏதோ ஒண்ணு சீக்கிரம் வந்து கீழே சொல்லு. ஏற்கனவே அங்க பிரச்சனை எள்ளும் குழுமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு யூனியன் ஆளுக வேற மல்லுக்கு வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. அம்மாடி, எனக்கு ஏதோ பதட்டமா இருக்கு, நீ சீக்கிரம் வாத்தா. என்னால கருப்பனோட உத்தரவை வந்து சொல்ல முடியாதுன்னு. சொல்ல முடியாதா? ஏத்தா என்ன கருப்பு தப்பா கப்பா உத்தரவு கொடுத்துட்டாரா? ஆமாண்ண, பாருங்க விபூதி வந்திருக்குன்னு. ஆத்தாடி, இது என்னத்த கோராமையா இருக்கு? ஐயோ, விபூதி சகுனம் கொடுத்திருக்கான். அவங்க அத்தனை பெரிய வேலையை விட்டு அனுப்ப சொல்லி உத்தரவு கொடுத்திருக்கான். இதை போய் நான் அவங்க கிட்ட எப்படி சொல்ல முடியும்? என்ன இப்படி பண்ணிட்டாரு கருப்பையா? ஏற்கனவே யூனியன் ஆளுக வேற கொதிச்சு போய் நிக்கிறாங்க. அவங்க முன்னாடி இதை போய் சொன்னோம்னா இன்னும் சண்டை மல்லுக்கட்டுல நிற்பாங்க. ஏத்தா கருப்பன் எதுக்காக என்ன இப்படி படுத்தி வைக்கிறானே தெரியல. அவன் சாமியா இல்லையா? சாமினா இறக்க வேண்டாமா? இப்படி 50 பேரையும் வேலையை விட்டு அனுப்புன்னு உத்தரவு கொடுத்திருக்கான். இது நியாயமா? அம்மா, மனுஷன் நினைக்கிறது என்னைக்குமா நடக்குன்ற? எல்லாம் நம்ம கையில இருக்கு. எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கான், தீர்மானம் பண்றான், கையெழுத்து போடுறான், அந்த வேலையை பாக்குற போஸ்ட் பண்ணி. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீ பாட்டுக்கு அவர் கொடுத்த உத்தரவு வந்து சொல்லிட்டு போதாயே. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு. தாயே, எல்லாருக்கும் சங்கடம் தான் தா. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இங்கே வரு, அது அவங்களுடைய தலைவிதி. அதுக்காண்டி போய் உத்தரவை சொல்லாம இங்கே நிக்க முடியுமா? ஆத்தா வாத்தா, இங்கே வரு. கருப்பு கொடுத்த உத்தரவை சபையில வந்து தேங்காயை உடைக்கிற மாதிரி சொல்லி விட்டுரு. மற்ற விஷயத்துல சின்னையா பாத்துக்குறாரு. என்ன ஏத்தா, வாத்தா போலாம். அட வான்றேன், என்ன யோசிச்சுக்கிட வா. அட வாமா. சின்ன அந்த வராப்பிள்ளையா? வா வா வா, வந்துட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மா வந்துட்டாமா? அவ வந்துட்டியாத்தா? வாங்க. நந்தினி, கருப்புசாமி முன்னாடி சீட்டு போட்டு பாத்துட்டீங்களா நீங்க? நந்தினி, என்னம்மா உத்தரவு வந்துச்சு? நம்ம தொழிலாளர்களை வேலையை விட்டு அனுப்புறது சரியா தப்பான்னு கேட்டங்க ஐயா. திருநீர் வந்துச்சு. அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் நந்தினி? அவங்கள வேலையை விட்டு அனுப்பணும்னு அர்த்தம். வாட்? நந்தினி என்ன சொல்ற? நம்ம தொழிலாளர்களை வேலையை விட்டு அனுப்புறது தான் சரின்னு கருப்புசாமி உத்தரவு கொடுத்துருச்சு. வாட்? நம்ம சுந்தரவள்ளி அம்மா எடுத்த முடிவு சரின்னு சாமியை சொல்லிடுச்சாத்தான் சார். சாமியே சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த 50 பேரையும் வேலையை விட்டு அனுப்புறது தான் சரி. என்ன மூஞ்சில அப்படியே ஈ ஆடல? என்னமோ பெருசா பீத்திக்கிட்ட என் பொண்டாட்டி கரெக்டா முடிவெடுப்பா ஆச்சா போச்சான்னு. என்னாச்சு? படிக்காத தற்குறி இவ என்ன பெருசா முடிவெடுத்துற போறா? பார்த்தல்ல இவ முடிவ. இதுதான் அவளோட முடிவு. இப்ப என்னடாச்சு? இங்க நிக்கிறாளே இந்த மாதங்கி, இவளை நான் முதல்ல சிஇஓவை எதுக்கு அப்பாயிண்ட் பண்ண தெரியுமா? She finished her masters in an international university. சும்மாலாம் இல்ல, MBA. இன்டர்ன்ஷிப்பே அங்கேயே முடிச்சுட்டு என்னென்ன பண்ணணும்னு தெளிவா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, நம்ம கம்பெனிக்கு வரதுக்கு முன்னாடி 8 கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். அவளோட அறிவும் எக்ஸ்பீரியன்ஸும் தான் அவளை இந்த முடிவே எடுக்க வச்சிருக்கு. ஆனா நீ என்னமோ உன் பொண்டாட்டி படிக்காத ஒரு தற்குறி, அவ பெருசா ஒரு முடிவெடுப்பான்னு சொன்ன. அவ ஏதோ சாமி சொல்லிச்சு, பூதம் சொல்லிச்சுன்னு ஒரு முடிவு. இவ சொன்னதே தானே அவளும் சொல்றா. இப்ப எங்கடா கொண்டு போய் வச்சுப்ப மூஞ்சு? சார், இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு சார். ஏதோ தொழிலாளிகளை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இப்ப சாமி திருவோல சீட்டுன்னு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. எங்களால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது சார். நாங்க உடனே இங்க இருந்து கிளம்புறோம். ஒரு நிமிஷம், இன்னும் ஒன்னும் ஃபைனல் ஆகலையா? சார், முடிவு என்னவா இருக்கும்னு இப்பவே தெரிஞ்சு போச்சு சார். நாங்க லீகலா ஸ்ட்ரைக் நோட்டீஸை எப்பவோ கொடுத்துட்டோம்.
நாளையில இருந்து வேலை நிறுத்தம் சார். உங்களால ஆனதை பாத்துக்குங்க சார். யோ வாங்கயா போலாம். போலாம் அண்ணா, அண்ணா, இருங்க ஒரு நிமிஷம். நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல.